ஆக அண்ணன் முத்துக்குமார் படுகொலைக்கு பின்னால் சீமான் இருக்கிறார் என்கிற சந்தேகம் இன்றைக்கு எழுந்திருக்கிற காரணத்தால் இந்த வழக்கை தூசி தட்டுவதற்கான களவேளைகளில் தம்பிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் குளத்தூர் மணியிடத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கை மறு உருவாக்கம் செய்ய வேண்டும். போத்தியப்பன் வெட்டுப்படுறார் பல கணக்கில், அவர் தான் சாட்சியா வர்றாரு. அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை, எனக்கு தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு மிரட்டல் விட்டிருக்கிறார்கள் என்றால் போத்தியப்பனை மிரட்டியவர்கள் யார்? அவர் தானே வழக்கறிஞர், அவர் தான் கூட இருந்து கூச்சல் அவர் தானே கூச்சல் போட்டது அவர் தான். இந்த வழக்கில் எல்லோரும் விடுதலை. அப்ப கொலை செஞ்சது யாரு? நீதிமன்றம் ஏன் அதை அப்ப கொலை செய்தவர்கள் யார்? அதை கண்டுபிடியுங்கள். நேரில் பார்த்தவரே ஒருத்தர் சாட்சியா இருக்கும் பொழுது அவரையே நான் அப்படி அதுக்கு சாட்சியாக மாறுகிறான். அது காரணம் காளிமுத்து. யாரு? முத்துக்குமார் மாமனாக இருந்து இன்றைக்கு சேட்டை துறைமுருகனுக்கு மாமனாக மாறி இருக்கிற காளிமுத்து தான் காரணம். நான் குற்றச்சாட்டை பதிவு பண்றேன். ஏன் நான் போத்தியப்பனும் காளிமுத்தும் ரிலேஷன்ஷிப், உறவினர்கள். அண்ணன் முத்துக்குமாரை இன்றைக்கு இழந்து அவருடைய புகழை மறைப்பதற்கு அனைத்து வேலைகளையும் செய்தவன் இந்த சீமான். ஈழத்தில் புலிகள் போராடினாங்க, ஈழத்தாயகத்திற்காக போராடினாங்க, மாற்று கருத்து இல்லை. அவரோடு களமாடி இருக்கிறோம். நிறைய கனவுகள் நமக்குள் இருந்தது. அந்த போராளியினுடைய படத்தை எல்லாம் இன்றைக்கு ராவணன் குடிலில் மாட்டுகிற சீமான் ஏன் முத்துக்குமார் படத்தை மாட்டவில்லை? இங்கதான் நாங்கள் நிற்கிறோம். நான் கேட்டேன், முத்துக்குமார் படம் ஏன் மாட்டலைன்னு கேட்டதற்காகவே என்னை வெளியேற்றினார்கள் கட்சியிலிருந்து.